விஜய் உயிர் என்ன வரனா ஒரு தீ 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 நம்மிலுண்டு எடப்பாடியாரே புரட்சி தமிழரே. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இன்னொரு வீடியோ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வெப்பம் வேர்வை எரிச்சல். எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. கண்டென்ட்க்கு எல்லாம் அப்புறம் போய்க்கலாம். முதல்ல எனக்கு இதை சொல்லுங்க, இது நார்மல் சம்மர் இல்ல இதுக்கு முன்னாடி இந்த சம்மர்லாம் இவ்வளவு கொடூரமா இல்ல எனக்கு மட்டும்தான் வெயில் போன வருஷத்தை விட இப்ப போட்டு அடிச்சு உசுர் எடுக்கிற மாதிரி இருக்கா, இல்ல உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுதா? வெயில் தான், கோடை காலம் தான், ஆனா ஒரு அளவு வேணாமா? வீட்டுல இருக்க முடியலடா என்னால. எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? ஐயோ மாலா, நடு ராத்திரி 2 மணிக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் ஹீட்டுக்கு அப்படியே உள்ள அவிஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் அவியுது. அப்ப கொட்டை பத்திரனே என்னது? எனக்கு கண்டென்ட்டே வேணாம், உட்காந்து இந்த வெயில பத்தியே புலம்பலாங்கிற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண வச்சுட்டான். ரொம்ப படுத்துறான் என் போட்டு. சரி விடுங்க, அது ஒரு பக்கம் அவிஞ்சிட்டு போட்டோம். இன்னைக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. எலெக்ஷனுக்கு வெகு நாட்களே உள்ள நிலையில் திடீர்னு இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இந்த கட்சியை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைவரை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கூவ ஆரம்பிச்சுட்டானுங்க. இதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். எக்கச்சக்க வீடியோ டைரக்டா ப்ரொமோட் பண்ற மாதிரி, இன்டைரக்டா நான் மக்களின் ஒருவன் தான், ஆனாலும் இவங்க தான் நல்லவங்க அப்படி இன்டைரக்டா ப்ரொமோட் பண்ற மாதிரி எக்கச்சக்க ப்ரொமோஷன் பார்த்தேன். இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் கடுகளவுக்காச்சும் மூளை இருக்கா, இல்ல அதெல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தான் ப்ரொமோஷனே பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. சில வீடியோஸ் காட்டுறேன், ஆக்சுவலா அது சில வீடியோஸ் காட்ட முடியாது. ஏன்னா அதுல அந்த பொலிட்டீஷியன் இருப்பாங்க, அது காட்ட முடியாது. பயப்படுறியா குமார்? அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இவரை மீட் பண்ண போனோம், ஒரு சாதாரண சந்திப்பு தான் நினைச்சோம். ஆனா வெளியே வந்தப்போ ரெஸ்பெக்ட் டபுள் ஆயிடுச்சு. ஒரு கொஸ்டின் கேட்டேன், கார்லயே டிராவல் பண்றீங்க, டயர்ட் ஆகுது, எப்படி தூக்கமா? அவர் ரொம்ப கேஷுவலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2 hours தூங்கிடுறேன். 2 hours ஒரு தொகுதியில ஒரு எலெக்ஷன் நிக்கிற கேண்டிடேட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சர் போய் ஓகே அரசியல் பேசுறாரு, திடீர்னு அரசியல் பேசுறாரு, எல்லாம் ஓகே. போய் கேட்கணும்னா எவ்வளவு கேள்வி இருக்கு கேட்கறதுக்கு, அதெல்லாம் கேட்கல. நீங்க எப்படி சார் கார்லயே டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு டயர்டா இல்லையா? இதெல்லாம் செலிபிரிட்டி இல்லாட்டி ஏதாவது படத்துல நடிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஃபில் அப் பண்றதுக்காக கேட்கற கொஸ்டின்ஸியா, அதை போய் ஒரு பொலிட்டீஷியனை கேட்டுட்டு இருக்கீங்க. எவ்வளோ கஷ்டம் இல்லை? புரிஞ்சிச்சு, எனக்கு ஒரே நாள் புரிய வச்சுட்டீங்க. இந்த வார்த்தையை சொல்ல ஈஸியா தான் இருக்கும், ஆனா இந்த வாழ்க்கையை வாழ்றது ஈஸி இல்ல. நான் ஸ்டாப்பா டிராவல் பண்ணிட்டே இருக்கணும், பேக் டு பேக் மீட்டிங் இருந்துட்டே இருக்கும், கண்டினியூஸா மக்களை சந்திச்சுட்டே இருக்கணும். அப்படியா? இந்த வாலண்டி மேக்ஸ். ஆனா ஃபேஸ்ல டயர்டா இல்லவே இல்ல, வாய்ஸ்ல வீக்னஸ் இருக்கா இல்லவே இல்ல, மைண்ட்ல கன்ஃபியூஷன் இருக்கா அதுவும் இல்ல. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸ்பாட்ல ஆன்சர் வருது, அது ஸ்ட்ரெயிட் ஆன்சரா இருக்கு, ஷார்ப்பான ஆன்சரா இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆன்சரா இருக்கு, ஷார்ப்பான ஆன்சரா இருக்கு. என்னென்னமோ கேள்வி கேட்டோம்னா என்னென்ன கேள்வி கேட்டீங்கன்னு முதல்ல போட்டிருக்கணும். அதை போடாம இவங்க இந்த வீடியோல என்ன இருக்குன்னா, ஒரு பொலிட்டீஷியன் அவங்களை சுத்தி ஒரு ஒரு 7-8 இன்ஃப்ளூயன்சர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ மைக்ல கேட்கற மாதிரி வீடியோ மட்டும் தான் இருக்கு, வாய்ஸ் ஓவர்ல இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பதில் சொல்ற மாதிரி வெறும் வீடியோ இருக்கு, இவங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கேள்வி கேட்டோம், என்ன அவங்க பதில் சொன்னாங்க, ஒரு மண்ணும் போடல. அது அனாவசியம். அவரோட வீட்டுக்கு போயிருந்தோம், அவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் ஃபுல் ரெஸ்பெக்டோட ஒரு செகண்ட் கூட கோவமோ எரிச்சலோ காட்டாம எங்களை பயங்கரமா கவனிச்சாருங்க. இதுதான் கிளாஸ்னு சொல்லலாம், இதுதான் கேரக்டர்னு சொல்லலாம். சில பேர் பவர்னால பெரிய ஆள் ஆகலாம், சில பேர் பிஹேவியர்னால பெரிய ஆள் ஆகலாம், சில பேர் போஸ்ட்னால லீடர் ஆகலாம், சில பேர் அவங்க ஒர்க்குனால லீடர் ஆகலாம். டெய்லி 2 மணி நேரம் தூக்கம், மத்த நேரம் ஃபுல்லாமே மக்கள் நினைப்புல ஓடிட்டே இருக்காரு. அந்த ஓட்டத்துல அவரோட உடம்பு ரெஸ்ட் எடுக்கலாம், கண்டிப்பா சொல்றேன், அவரோட மைண்ட் ரெஸ்ட் எடுக்கலாம். டெடிகேஷனுக்கு இவரை டெஃபினிஷனா சொல்லலாம், டிசிப்ளினுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்னையா இது? யார் எழுதி கொடுத்தாயா உனக்கு இதெல்லாம்? என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? இதெல்லாம் எழுதி கொடுக்காம வராது. அது என்ன சொன்னாரு? டெடிகேஷனுக்கு இவரை டெஃபினிஷனா சொல்லலாம், டிசிப்ளினுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். என்னென்ன சொல்றான் பாருங்க. ஜல்லிக்கட்டு மாடு கூட இந்த முட்டு முட்டாது, நீ அந்த முட்டு கொடுக்குற. நீ சிம்பிளா இருந்து மக்கள் மத்தியில மாசா நிக்கிற ஒருத்தர்னா அது மட்டும்தாங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சு. அவ்வளவுதானா? இன்டர்வியூ நாட் நெசசரி. எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இதுல ஏதாச்சும் அந்த மீட் பண்ண போன பொலிட்டீஷியன் இருக்க பார்ட்டி ரிலீஸ் பண்ண ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டோ ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல திட்டம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்ல எந்த தொகுதியில் நிக்க போறீங்க, அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா, அதுக்கு ஏதாவது நீங்க சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கீங்களா, இதை ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஒன்னும் கேட்கல. சும்மா போயிட்டு அங்க உட்கார்ந்துட்டு காசை வாங்கிட்டு ஒரு பேச்சுக்கு ஒரு 4 வீடியோவை மட்டும் எடுத்துட்டு, இவரு மாசுங்க, இவரு கிளாஸுங்க, இதுதாங்க கிளாஸ், நாங்க போன உடனே எங்களை பார்த்து சிரிச்சாருங்க, எங்களை சாப்பிட வரையான்னு கூப்பிட்டாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு
இது நார்மலா யாராச்சும் பண்ணா சரியா? பொலிட்டீஷியன்ட்ட போய் நீங்க என்ன கேள்வி கேட்கணும்? சரி நீங்க கேள்வி கேட்கவா போனீங்க? கூவத்தானே போனீங்க. ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இன்னொரு வீடியோ காட்டுறேன். மக்களுக்கு வேற லெவல்ல பல விஷயங்கள் நடக்க போதுங்க. அதெல்லாம் என்னென்ன விஷயம்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். அதுக்கு முன்னாடி ரீசெண்டா தெற்கு தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியோட என்னால் எம்எல்ஏ கேண்டிடேட்டான சாரை பாக்குறதுக்கு ரீசெண்டா ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்க. ரொம்ப ஜாலியா எல்லாரு கூட இன்டராக்ட் பண்ண அப்படி ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் இவ்வளவு ஜோவில எல்லாரு கூட பழகுவாங்கன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு தாங்க தெரிஞ்சு. நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா என் கூட ஷேர் பண்ண அப்படி சட்டமன்ற தொகுதிக்கு அவர் ஜெயிச்சு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணியிருந்தா. அப்படி ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கிற தண்ணி பிரச்சனை. இல்ல ப்ரோ, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தான் அந்த தொகுதியா? நீங்க ஒரு ஆள் தான் அந்த தொகுதியா? உங்ககிட்ட ஷேர் பண்ணா போதுமா? நீங்க சொன்ன அந்த மொத்த தொகுதிக்காரங்களும் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்ல ஒரு பாசத்துல வணக்கம். யாரா நீ டேமேல பாசம் வைக்கிறதுக்கு? அவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லாம எங்கிட்ட ஷேர் பண்ணாருங்க, எங்கிட்ட நல்லதெல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாருங்க. வேற ஏதாச்சும் ஒரு 4-5 ப்ரொமோஷன் கூட பண்ணிட்டு போக வேண்டியதான். இப்படி போய் காசு வாங்குறதுக்கு கேவலமா பண்றாங்க நிறைய பேர். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இது வேற ஏதோச்சுன்னா கூட சரி சொல்லிட்டு போய் தொலைதுன்னு விடலாம். எலெக்ஷனு ஒரு 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 அரசியல்னா என்னன்னு தெரியுமா? பாலிடிக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு வந்து காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வீடியோ போட சொல்றாங்க, நான் போட்டேன். எவன் ஓட்டு என்ன ஆனா, எவன் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா, எனக்கு என்னங்கிற மைண்ட் செட்ல தான் ஓடிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம். ரொம்ப முக்கியமான பிரச்சனையா இருக்கிற தண்ணி பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்துக்குமான திட்டங்கள் மற்றும் விளக்கங்களுமே கொடுத்தா. அப்படியே தொகுதியில புதிய ஜவுளி பூங்கா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்க போதுங்க. சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு சாரை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம எந்த எம்எல்ஏ கேண்டிடேட்டை பத்தி பாக்கலாங்கிறத சொல்லியும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. நாங்க சொன்னா நீங்க போய் பாத்துருவீங்க. அடுத்து இந்த எம்எல்ஏ கேண்டிடேட் போய் பாருங்கன்னு சொன்னா பாத்துருவீங்க. சரி சொல்லலாம், அதுக்கு சொல்ற கமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும்ல. எல்லாம் வந்து திட்டுவானுங்க, ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்து எந்த கேண்டிடேட் கிட்ட போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த படத்துக்கெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் மீட்டப்னு கூப்பிட்டு சுத்தி உட்கார வச்சு பேசிட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, ஏதாவது படத்தோட பேரை சொல்லிட்டு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணி ஏதாவது ஒன்று போடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் வந்து கும்பலா போய் உட்காந்துக்கிறானுங்க. இவனுக்கு என்ன பேசுறானுங்க, என்ன கேட்கறானுங்க, ஒரு மண்ணும் தெரிய மாட்டேது. சூப்பரா பதில் சொன்னாருங்க, நல்லா பேசினாருங்க, நல்லா பாத்துக்கிறாருங்க, அப்ப நம்மளையும் நல்லா பார்த்து பாருங்க, அதனால இவருக்கே ஓட்டு போடுங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கானுங்க. எக்கச்சக்க வீடியோ இந்த மாதிரி தான் இருக்கு. இத்தனை வருஷமா அரசியல் சம்பந்தமா ஒரு ஒப்பீனியனோ இல்லாட்டி வந்து அவங்க இருக்க இடத்துல இருக்க பிரச்சனையவோ ஒரு பப்ளிக்கு ஒரு நல்லதுக்கான விஷயமோ எதையும் வாய் திறந்து பேசியிருக்க மாட்டானுங்க. ஆனா திடீர்னு இப்ப எலெக்ஷன் டைம் வந்த உடனே கைஸ் ஓட்டு போடுறது முக்கியம் கைஸ், எலெக்ஷன் முக்கியம் கைஸ், நீங்க வந்து இந்த தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் கைஸ்ன்னு முட்டு கொடுக்க மட்டும் வந்துருவானுங்க. இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? காட்டிக்கிறது தான் சும்மா அப்படியே நானும் உங்களில் ஒருவன், நான் ஒரு காமன் மேன், நான் எந்த கட்சிக்கு சப்போர்ட் இல்லைன்னு. ஆனா பார்த்தா அவங்க அந்த கட்சியோட துண்ட தோல்ல மட்டும் தான் போடல, மற்றபடிக்கு எல்லா வேலையும் பண்றாங்க. நீ பேசுறேன்னா நீ எல்லாத்த பத்தியும் பேசணும். ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவரிசமா பேசிட்டு ஓகே நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்றது நீ இன்ஃப்ளூயன்ஸ் தானே பண்ற. அது நீ அடுத்து வர ஃபியூச்சர்ல வர டெவலப்மெண்ட்டை பாதிக்கும், மக்களை பாதிக்கும், எவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க கொடுக்குற ஒரு பிச்சை காசுக்காண்டி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டீங்க எல்லாத்தையும். ஆமா சார், டைரக்டாவே கேக்குறேன், நீங்க எல்லாம் வந்து அதை அவங்க என்னென்ன பாலிசி வச்சிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணி அதை போய் கேட்டிங்களா, இல்லை அந்த ஸ்கிரிப்டை மட்டும் படிச்சிங்களா? அந்த நிற்கிற வேட்பாளர் எப்படின்னு கேள்வி கேட்க போனீங்களா, இல்லாட்டி வந்து அவருக்கு சிங்சங் அடிக்க போனீங்களாடா? சப்போஸ் இப்போ நாளைக்கே வந்து வேற ஒரு கட்சி வந்து இன்னொன்று அதிகமாக காசு தரவான்னா போயிருவீங்க. நீ போயிருவீங்க. நீங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சரா இல்லை? தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாது. என்னடா நீங்களா, என்ன ஜென்மண்டா நீங்களாம்? காஸ்மெட்டிக் ஐட்டத்துல இருந்து அரசியல் வரைக்கும் ரிவ்யூங்கிற பேர்ல ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சிங்சக்கு ஒண்ணுதான், ப்ராடக்ட் தான் வேற. நான் ஏன் வந்து இவனுக்கு வந்து இவ்வளவு திட்டுறேன், இன்னும் பச்சை பச்சையா திட்டுவேன் கேமரா ஆஃப்ல இருந்துச்சுன்னா, பட் ஏன் ஆன் கேமரால வந்து இவ்வளோ ஏன் உனக்கு இவ்வளவு திட்டுறேன் அப்படின்னா, இதுல போற முக்காவாசி பேருக்கு அரசியல் அறிவுன்னு உனக்கு கிடையவே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. பாதி பேருக்கு இது என்ன எலெக்ஷனு, எத்தனை தொகுதி இருக்கு, நம்ம தொகுதி எதுன்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. தன்னோட பர்சனல் பெனிஃபிட்டுக்காக ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கேவலமான விஷயம். ஸோ தயவு செஞ்சு இந்த எலெக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இவனுக்கு முட்டு கொடுக்குற ரீல்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் நம்பி பார்க்காதீங்க, மேல தள்ளி விட்டுருங்க. இத்தனை நாள் இல்லாத அக்கறையும் ஆர்வமும் திடீர்னு உங்களுக்கு என்ன எங்கிருந்து வந்துச்சு?
காலம் வராதப்பா. சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும். ஸோ இதுக்கப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் பண்ண சல்லித்தனத்தை எல்லாம் விட்டுருவோம். ஆக்சுவலாகவே வந்து ஒரு ஓட் நம்ம எப்படி போடணும், எதெல்லாம் கன்சிடர் பண்ணி போடணும்னு பார்ப்போம். மொதல் விஷயம், லாஸ்ட் ஒரு மாசமா நடந்ததெல்லாம் வச்சு உங்க ஓட்டு யாருக்குங்கிறத டிசைட் பண்ணாதீங்க. இந்த ஒரு மாசத்துல ஓட்டு வாங்குறதுக்காக ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் என்னென்னமோ வித்த பண்ணுவாங்க. விளம்பரத்தை பார்த்து விட்டு விழுந்துடாத ஆத்துக்குள்ள. ஸோ அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். இந்த 5 வருஷமா என்ன பண்ணாங்க, என்னெல்லாம் பேசினாங்க, எங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நோட் பண்ணி பாருங்க. அண்ட் மோஸ்ட்லி அவங்க இப்போ சொல்றதையும் இப்போ கொடுக்குற வாக்குகளையும் நம்பி நம்ம ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக டிசைட் பண்ணிட வேண்டாம். உங்க ஊரே பாருங்க, தண்ணி வசதி கரெக்டாக இருக்கா, ரோடு கரெக்டாக இருந்துச்சா, பப்ளிக்கு தேவையான சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்களான்னு சொல்லிட்டு இதை நோட் பண்ணுங்க. அப்புறம் கட்சிக்காக ஓட்டு போடுறதை தாண்டி அந்த கேண்டிடேட்டை ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வரைக்கும் அவர் ஏதாவது நமக்குன்னு வந்து நின்றுருக்காரா, இறங்கி வேலை பார்த்துருக்காரா, ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு அதை கன்சிடர் பண்ணுங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போதான் ஒரு போன வாரம் தான் அவர் நான் வந்து நேர்லயே பார்த்தேன், எங்க வீட்டுக்கே போன வாரம் தான் வந்தாரு, எங்க தெருவுக்கே போன, எங்க ஊருக்கே போன வாரம் தான் வந்தாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு அதை நீங்களே யோசிச்சுக்கோங்க என்னன்னு. புரியல. ஒரு மாசம் 2 மாசத்துக்கு வந்து யார் வேணாலும் நான் நல்லவன், நான் நல்லது பண்றவன்னு சொல்லிட்டு நடிக்கலாம். ஆனா அவங்க 5 வருஷமும் கன்சிஸ்டண்டா நடிக்கிற அளவுக்கு இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா ஓகே. அண்ட் முக்கியமா சில எமோஷனல் ஸ்பீச்சஸ், அப்புறம் வந்து வீடு நம்ம வீடு ஏறி வந்து கேட்டிருக்காங்கிற விஷயம், அப்புறம் இந்த இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் கோவி முட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாலெல்லாம் வந்து ஏதாவது எடிட் வீடியோவை பார்த்துட்டு ஓ இதுதான், இது இப்படித்தான், இவங்க இப்படித்தான், அவங்க அப்படித்தான் சொல்லிட்டு அந்த ஜட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு உங்க ஓட்டை வந்து நிர்ணயிக்காதீங்க. அண்ட் இவ்வளோவையும் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது உங்களால் வந்து ஒரு பர்ஃபெக்ட் இவங்க தான் பர்ஃபெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கவே முடியாது. அட மலக்குறங்க. ஏன்னா அப்படி யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலப்பா. அப்படி ஒரு அரசியல்வாதி இருந்தா கிரேட்டு தான். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி யாருமே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே கிடையாது. ஸோ நமக்கு இருக்க ஆப்ஷன் வந்து யார் வந்து லீஸ்ட் ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக நான் இதை பற்றி சொல்லியே ஆகணும். இலவசங்கள். நாங்கள் ஜெயிச்சா இத்தனை இலவசமாக தருவோம், நாங்கள் ஜெயிச்சா அத்தனை இலவசமாக தருவோம், அதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயம் தான், ஓகே. ஆனால் இங்கே எதுவுமே நிஜமாக ஃப்ரீன்னே கிடையாது. அதெல்லாம் நம்ம காசுலேருந்து நமக்கே தர்றது தான். அதாவது நம்ம பே பண்ண டேக்ஸு, நம்ம அப்பா அம்மா பே பண்ண டேக்ஸு, நம்ம இனி ஃபியூச்சரில் கட்ட போகிற டேக்ஸு, இதெல்லாம் வச்சு தான் நமக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இந்த கட்சி ஜெயிச்சா நமக்கு வந்து இவ்வளோ ஃப்ரீ தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அந்த கட்சியை ஜெயிக்க வச்சோம்னா அவங்களோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து ஓகே நம்ம இதை சொல்லி தான் ஓட்டு கேட்டோம், கண்டிப்பாக இதை பண்ணி ஆகணும், இதை பண்ணலைன்னா வந்து பிரச்சனை ஆயிரும், அடுத்த எலெக்ஷனுக்கு வந்து நம்மளால ஓட்டு கேட்க முடியாது அப்படிங்கறனால அதை வந்து மெயின் ப்ரையாரிட்டியா வச்சிருவாங்க. இருக்கிற பட்ஜெட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீபீஸ்ல கொடுக்க, அதாவது இலவச பொருள் கொடுக்கறதுக்கு வந்து செலவு பண்ணிடுவாங்க. ஆனா மெயின் ப்ரையாரிட்டியா இருக்க வேண்டிய ரோடோ, ஹாஸ்பிட்டலோ, இல்லாட்டி வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் எஜுகேஷனோ, இல்லாட்டி வந்து மக்கள் நலனுக்காக செலவு பண்ண வேண்டிய ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே வந்து மெயின் ப்ரையாரிட்டில இருந்து செகண்ட் ப்ரையாரிட்டிக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து நாங்க ஜெயிச்சா சோப்பு டப்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சோப்பு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு டப்பாக்காண்டி ஆசைப்பட்டு நம்ம போய் ஓட்டு போட்டோம்னா நம்ம சோப்பு டப்பாலாம் கொடுத்துருவாங்க. ஆனா ஏங்க எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இப்படி நல்லா இல்லை, ஏன் வந்து எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் ஏன் இம்ப்ரூவ் பண்ணுங்க, ஏன் வந்து இத்தனை பேர் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கோம், வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் பண்ணலாம், என்னங்க பண்ணுறது, நம்ம கஜானாலே காசு இல்லை, பட்ஜெட்டே நம்மகிட்ட இல்லை, இருந்தால் பண்ணுவோம், சரி இந்த வருஷம் விடுங்க அடுத்த வருஷம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது தள்ளி போகாது. இப்படியே ஒவ்வொரு வருஷமா தள்ளி போய் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து தள்ளி போயிடும். ஸோ ஷார்ட் டேர்மில் இது நமக்கு ஒரு சோப்பு டப்பா கொடுத்தாலும் லாங் டேர்மில் இது நம்மளை பின்னாடி தான் தள்ளும். அதுக்காக நான் வந்து இலவச பொருட்களே தப்பு கூடாது, இது வந்து தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல் தான், தேவையானவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து போட்டு நாங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறோம், இத்தனை ஃப்ரீயாக கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறோம்னு வந்து நின்னாங்கன்னா இங்கே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று இருக்காது. ஏன்னா அதுக்கான காசெல்லாம் தூக்கி இதில் போட்டுருவாங்களே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சப்போஸ் நாங்கள் ஜெயிச்சா வந்து உங்க எல்லாருக்கும் இலவசமாக செருப்பு ஸ்டாண்டு தரோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலாக எனக்கு நல்ல எஜுகேஷனும் நல்ல வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்தா நான் 1க்கு 2 செருப்பு ஸ்டாண்டு வாங்கி அது 2லையுமே செருப்பு ஷூன்னு அடுக்கி வச்சுப்பேன். புரியுதா? அப்போ வந்து டெவலப்மெண்ட் எதில் இருக்கு? ஸோ அடிப்படை தேவை இருக்கு அவங்களுக்கு, அடிப்படை இலவசங்கள் கொடுக்கறது நல்ல விஷயம். ஆனால் ஓட்டுக்காண்டி நான் நிறைய ஃப்ரீயாக கொடுக்குறேன், அவங்களோட நான் அதிகமாக ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போட்டு ஃப்ரீயாக கொடுத்து பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் டெவலப்மெண்ட்டும் இருக்காது, அது சரியும் இல்லை. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வேறு, எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கப்புறம் யார் அதிகமாக நமக்கு தருவா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டு போகிறத விட யார் வந்து இங்கே இருக்க சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணுவா, யார் வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வரா அப்படின்னு பார்த்து அவங்க ஓட்டு போட்டு அவங்க வந்து ஜெயிச்சாங்கன்னா
நல்லா இருக்கும். நான் கடைசியாக இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ நான் இவ்வளோ சொன்னதெல்லாம் வச்சு சப்போஸ் நீங்க ஏதாவது ஒரு கட்சி ஃபேவரட்டா இருந்து எங்க கட்சி இப்படிதான், எங்க கட்சி இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல அந்த மாதிரி எதுவும் மெசேஜஸ் போட வேண்டாம். அப்படி ஏதாவது மெசேஜ் பார்த்தாலும் நான் கண்டிப்பா அதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து மற்றவங்க ஓட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல விருப்பம் இல்லை. ஸோ அது இந்த சேனல் நடக்க வேணாம் அப்படிங்கிறது மட்டும் தான் ரீசன். மற்றபடிக்கு நீ போட்டானா எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி எகத்தாலலாம் கிடையாது. ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன், அவ்வளவுதான். அண்ட் தயவு செஞ்சு எந்த கட்சிக்கும் வந்து ரொம்ப போய் ஃபேனா இருக்காதீங்க. அந்த கட்சி என்ன சரி செஞ்சாலும் என்ன தப்பு செஞ்சாலும் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இருக்காதீங்க. நியூட்ரலா இருங்க. கிரிட்டிசிசம் வந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்து தப்பு செய்யாத ஒரு கட்சியோ இல்லாட்டி வந்து அந்த கட்சி மேல ஒரு தப்பு கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்சி கூட இங்க கிடையாது. ஈவன் நானே ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னு யோசிச்சு வச்சிருக்கேன். பட் அவங்க கட்சி மேலே தப்பு இருக்கு. அதை வந்து யாராவது சொன்னாலும் நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி போவோம். எந்த கட்சிக்கும் வந்து போய் ரொம்ப அப்சஸ்ட் ஃபேனா இருக்காதீங்க, கண்ணியா இருக்காதீங்க. ஓகே நண்பர்களே, அம்புட்டு தான் வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா ரொம்ப நாளா இந்த 50க்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் 60 போகணும் இல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. கிளம்பிட வேண்டியதான். போனா ரத்தம் கட்டிட்டான். நான் இன்ஸ்டால இந்த பாலிடிக்ஸ் ரீல்ஸ் வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்லாம் பார்ப்பேன். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு போட்டு அடிச்சுக்கிறாங்க. அவங்க கட்சி மேல தப்பு இருந்தாலோ இல்ல அவங்க கட்சி ஆளுங்க மேல தப்பு இருந்தாலோ ஒத்துக்கிறதே இல்லை. எடுத்து சொன்னாலும் சரி, திட்டி சொன்னாலும் சரி, நான் என் கட்சிக்கு முட்டு கொடுத்தே தான்டா தீர்வேன்னு நிக்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் பாருங்க, ஃபன்னா இருக்கும். இதுக்கு தான் முட்டு கொடுக்கணும்னா இல்ல, எதுக்கு வேணா முட்டு கொடுக்கலான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா சார், ஒரு குசூட்டா கூட நாராது. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.